Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டு சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், தற்பொழுது சீமான் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம் சஞ்சிதா. தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் 10வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நலசங்கத்தினர் கடந்த 10 நாட்களாக பணி பாதுகாப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களாக பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி என்பது வழங்கப்படாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் போலீசார் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்திய ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்களை போலீசார் தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள். கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த போது 80% பணியாளர்களை போலீசார் கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றார்கள். மீதமுள்ள 20% பணியாளர்கள் அங்கே இருந்தனர்கள். அப்போது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது அந்த பகுதிக்கு வந்து அவர்களுக்கு ஆதரவு என்பதை தெரிவித்தார். அப்போது கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் கீதா இந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடிய பணியாளர்களை சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தெரிவித்திருக்கிறார். அப்போது சீமான் இந்த பகுதியில் ஆதரவு தெரிவிக்க தனக்கு உரிமை உள்ளது என்றும் இது என் நாடு என்று காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இவர்களுக்கு இங்கு போராடுவதற்கு அனுமதி கிடையாது, அவர்களை சந்திப்பதற்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது என தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் கீதா சீமானிடம் தெரிவித்து வந்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் சந்தித்த ஆதரவை தெரிவித்தே தீர்வேன் என சீமான் தெரிவித்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்தால் நானும் இந்த வாகனத்தில் ஏறி நானும் கைதாகிறேன் என்று கூறி சீமான் காவல் வாகனத்தில் ஏறி அவர் கைதாகியிருந்தார். அதனை அடுத்து சிறிது நேரம் கழித்து சீமான் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே இடத்திற்கு திரும்ப வாகனத்தின் மூலம் வந்து தற்போது சீமானை விடுவித்திருக்கிறார்கள். திடீரென்று ஆதரவு தெரிவித்து வந்த நாம் தமிழர் சீமான் தற்போது கைது செய்யப்பட்டு சற்று நேரத்தில் விடுவிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.